மிஷ்கின் படம் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தில் ஒரு டயலாக் வரும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து மெடிக்கல் காலேஜ் ஹெச்ஓடி கிட்ட பேசுகிற மாதிரி. அதில் என்ன சொல்லியிருப்பார்னா, மெடிக்கல் பர்பஸ்க்காக ஹாஸ்பிட்டலில் கீட்டமைன் யூஸ் பண்ணலாம், அது ஒரு போதைப் பொருள். அதே அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே அதை யூஸ் பண்ணால் அது வந்து நார்கோட்டிக் ஆக்டில் வரும்னு சொல்லுவார். அதாவது போதை தடுப்பு சட்டத்தில் வரும்னு சொல்லுவார். சேம் திங், இதுதான் உண்மை. டைவர்ஸ் அப்படின்றத 80களில் புது புது இயக்குனர்கள், புதுமை இயக்குனர்கள் வந்து திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் அது வந்து மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பெண் அடிமைத்தனத்தால் ரொம்ப கஷ்டப்பட்ட பெண்களுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அதில் நீங்கள் கண்டினியூஸாக அது மேலே ஹைப்பை கிரியேட் பண்ணி என்ன ஆச்சு? மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வர மாதிரி இப்போது சாதாரணமாக காலைல எழுந்து காஃபி கேட்டதுக்கெலாம் டைவர்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, காரணம் ஒன்றும் இல்லை. இந்த சமுதாயம் இந்த குடும்ப அமைப்பை சதிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதில் பல கட்டத்தில் சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்க.